ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஏற்கனவே நம்ம கிளாஸ் வைஸ் லெசன் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம இடையில ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கண்டிப்பாக படிக்கணும்னு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் ஆத்தர்ஸ் அப்படின்னா போயத்துக்கு மட்டும் இல்லை, சப்ளிமெண்டரி ரீடருக்கும் ஆதர்ஸ் இருக்காங்க, ஒரு சில ப்ரோஸ்க்கும் ஆதர்ஸ் இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால உங்களுக்கு 6th to 12th வரைக்குமே நம்ம ஆத்தர்ஸ் படிக்கிறதுல என்னப்பா இருக்கு, 6th to 12th நம்ம அதோட போயம் ப்ரோஸ் சப்ளிமெண்டரி ரீடர் மூணுக்குமே ஆத்தர்ஸ் படிச்சுக்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற வீடியோ 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருக்கக்கூடிய ப்ரோஸ் போம் சப்ளிமெண்டரி ரீடர் ஆதர்ஸ். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இல்ல 2 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 6th ஸ்டாண்டர்ட் போயம் ஃபர்ஸ்ட் த crocodile போயம் எழுதினவங்க யாரு அப்படின்னா லெயிஸ் கேரல் அப்படிங்கிறவங்க. த crocodile போயம் எழுதினவங்க யாரு அப்படின்னா லெயிஸ் கேரல். தென் ட்ரீஸ் சாரா கோலரிட்ஜ். ட்ரீஸ் போம் எழுதினவங்க யாரு அப்படின்னா சாரா கோலரிட்ஜ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் போயத்தை எழுதினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜமுகம் எழுதியிருக்காங்க. அடுத்து டீம் ஒர்க் போயத்தை யார் எழுதியிருக்கா அப்படின்னா எட்ஹர் ஏ கெஸ்ட் அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் போமா யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ராபர்ட் லாஸ் ஸ்டீன்சன் அவங்க தான் எழுதியிருக்காங்க. அடுத்து இந்தியன் சீசன் போமா யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஷா டைரினி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து டிராஜிக் ஸ்டோரி போமா யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா வில்லியம் மேக்பிஸ் தக்காரே அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. பாருங்க, இப்ப நான் சொன்னது எல்லாமே போயம். crocodile போமா எழுதினவங்க லெயிஸ் கேரல், ட்ரீஸ் போமா எழுதினவங்க சாரா கோலரிட்ஜ், ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அந்த போமா எழுதினவங்க ராஜ்முகம், டீம் ஒர்க் போமா எழுதினவங்க எட்ஹர் ஏ கெஸ்ட், ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் போமா எழுதினவங்க ராபர்ட் லோயிஸ் ஸ்டெயின்சன், இந்தியன் சீசன் எழுதினவங்க நிஷா டைரின், எ டிராஜிக் ஸ்டோரி வில்லியம் மேக்பிஸ் தக்காரே. இதெல்லாம் போம். 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ப்ரோஸ்ல ஒரு 3 ப்ரோஸ்க்கு ஆதர் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சி டர்ட்டில்ஸ் அப்படிங்கிற ப்ரோஸை எழுதினவங்க யாரு அப்படின்னா ஷேகர் தடாத்ரி. அந்த வென் தி ட்ரீஸ் வாக்ட் அப்படிங்கிற போமை எழுதினாங்கன்னா ரட்யார்ட் கிளிப்பிங் எழுதியிருப்பாங்க. அடுத்தது சண்டே மார்னிங் அப்படிங்கிற போமை ப்ரோஸை யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஷவிதா சிங் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. சி டர்ட்டில் போய ப்ரோஸை யார் எழுதியிருப்பா ஷேகர் தடாத்ரி. வென் தி ட்ரீஸ் வாக்ட் அதை யார் எழுதியிருப்பா அப்படின்னா ரட்யார்ட் கிளிப்பிங். தென் சண்டே மார்னிங் அதை யார் எழுதியிருப்பா அப்படின்னா சவிதா சிங் எழுதியிருப்பாங்க. அடுத்து சப்ளிமெண்டரி ரீடர்ல ஓலி சப்ளிமெண்டரி ரீடரை யார் எழுதியிருப்பான்னு பாத்தீங்கன்னா விஜயா கோஷ் எழுதியிருப்பாங்க. திங்க் டு வின் யார் எழுதியிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா லடா ககு அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. யுனிவர்ஸ் டிராவல் அப்படிங்கிற சப்ளிமெண்டரி ரீடர் அப்படிங்கிற ஸ்டோரி யார் எழுதியிருப்பா ஜொனாதன் ஸ்விஃப்ட் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. அடுத்து பிராட் டு புக் அப்படிங்கிற ஸ்டோரி யார் எழுதியிருப்பா அப்படின்னா மதுமிதா குப்தா அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. த ஜங்கிள் புக் அப்படிங்கிற புக்கை ஸ்டோரி யார் எழுதியிருப்பா அப்படின்னா ரட்யார்ட் கிளிப்பிங் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. அடுத்து எ சைல்ட்ஹுட் இன் மலபார் எம்எம்ஓர் அப்படிங்கிற சப்ளிமெண்டரி யார் எழுதியிருப்பான்னா கமலா தாஸ். மேம், நம்ம இதை செப்பரேட்டா படிக்கணும்னு அவசியம் என்ன மேம் அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலா என்னன்னா நம்ம ஜென்ரலா போயம் லைன் பை லைன் லெசன் பை லெசன் படிப்போம். பட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் கன்ஃபார்ம் கொஸ்டின் ஏரியான்னு ஒரு சிலசு இருக்குல்ல, நான் அதை மட்டும் உங்களுக்கு தனியா வீடியோஸா கொடுக்க போறேன். இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கு, நாளைக்கு 7th 8th அப் டு 12th பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொஸ்டின் ஏரியா அப்ரிவியேஷன் ஃப்ரைசல் வேர்ட்ஸ்னு தனித்தனியாவா கொடுக்கலாம். சரி, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம் படிக்கிறாங்க, அவங்களுக்கு உபயோகமா இருக்கும்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஒன் மோர் திங், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கான என்கரேஜ்மெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.